தாய் வீடு ஜூன் 2025. வில்லேஜ் விஞ்ஞானிகளுக்கு ஒரு விண்ணப்பம். பி எ சிட்டிசன் சயின்டிஸ்ட். எழுதி வாசிப்பவர் அப்துல்லா முகமது ஆதில். அவசர கதியில் விரையமுன் சற்று நில்லுங்கள். உங்களுக்கு மேல் கவிழ்ந்திருக்கும் வானத்தை பிரஞ்சையுடன் அண்ணாந்து பார்த்தது இறுதியாக எப்போது? எல்லைகளின்றி பறந்திருக்கும் வானத்தை சற்றே அண்ணாந்து பார்க்கலாம் வாருங்கள். பொதுவாக இரவு வானத்தை பார்க்கும் கண் பார்வை குறைபாடற்ற இளம் பருவத்தை சேர்ந்த ஒருவர் வெற்று கண்ணால் நெக்டை கிட்டத்தட்ட 6000 நட்சத்திரங்களையும் புதன், மெர்க்குரி, செவ்வாய், மார்ஸ், வெள்ளி, வீனஸ், வியாழன், ஜூபிட்டர் மற்றும் சனி, சேட்டன் போன்ற கோள்களையும் அவதானிக்க முடியும். இரவு வானில் இந்நட்சத்திரம் மற்றும் கோள்களை நாம் பிரித்தறிவது எப்படி? நட்சத்திரம் விட்டு விட்டு மின்னுவது போல் காட்சியளிக்கும். ஆனால் கோள்கள் அப்படி இல்லை. இப்போது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்ற மழலை பாடல் ஞாபகம் வந்திருக்குமே. ஆனால் இப்படி நட்சத்திரங்கள் பூமியில் உள்ள நம் பார்வைக்கு மின்னுவது ஒன்றும் அந்த நட்சத்திரங்களின் இயல்பல்ல. மாறாக அந்த நட்சத்திரங்கள் பல ஒளியாண்டுகள் லைட் இயர்ஸ் தொலைவில் இருப்பதால் அதன் தோற்ற அளவு ஆப்பரண்ட் சைஸ் அல்லது ஆங்குலர் சைஸ் சிறு புள்ளி போலவே வானில் தோற்றமளிக்கும். இவ்வாறு நட்சத்திரங்களில் இருந்து வரும் ஒளி பூமியின் வெப்பநிலை, அடர்த்தி மாறுபட்ட அசையும் பல வழிப்படைகளை தாண்டி வரவேண்டியுள்ளது. இந்த வழிப்படைகளுக்குள்ளும் உயரத்துடன் வெப்பநிலை மற்றும் அடர்த்தி மாறுபடும். ஆகவே நம் வளிமண்டலத்தை படையான வெவ்வேறு அடர்த்தி கொண்ட, ஆனால் ஒவ்வொரு படை அடர்த்தியும் தொடர்ச்சியாக மாறும் திரவ அடுக்குகள் போல கற்பனை செய்ய முடியும். இப்போது அத்திரவத்தின் அடியில் கிடக்கும் நாணய குற்றிதான் நட்சத்திரம். இப்போது நட்சத்திரத்தில் இருந்து வரும் ஒளி முறிவடைந்து ரிஃப்ராக்ஷன் சில நேரம் கூடவும் குறையவுமாக ஒளிக்கற்றைகள் நம் கண்ணை அடையும். இதனால் நட்சத்திரம் பிரகாசம் குன்றுவதும் கூடுவதும் போல காட்சியளிக்கும். இதனை வானியல் மின்னுதல் அஸ்ட்ரோனாமிக்கல் சிண்டிலேஷன் என்போம். ஆனால் கோள்கள் சிறு புள்ளி நட்சத்திரங்களை போலல்லாது பூமிக்கு அருகில் இருப்பதால் ஒரு சிறு தட்டு டைனி டிஸ்க் போல காட்சியளிக்கும். அதனால் கோள்களில் இருந்து அல்லது சிறு தட்டிலிருந்து வரும் ஒளி என்னதான் வளிமண்டலத்திற்கு ஊடாக முறிவு விலகல் அடைந்தாலும் பெரும்பாலான கற்றைகள் கண்ணை வந்தடைவதால் கோள்களோ மின்னாது காட்சியளிக்கும். அதாவது நட்சத்திரம் ஒரு சீரொளி லேசர் லைட் போலவும் கோள்கள் ஒளிர் விளக்கு வைட் லேம்ப் போலவும் கற்பனை செய்யுங்கள். இப்போது இவற்றுக்கு முன் கண்ணாடி ஒன்றை அசைத்தால் என்ன நடக்கும்? சீரொளி தொடர்ச்சியாக முறிவடையும். ஆனால் ஒளிர் விளக்கொளி சற்றே மாற்றம் ஏற்பட்டாலும் மொத்தமாக பெரிய மாற்றம் இருக்காது. எது எப்படியோ நட்சத்திரங்கள் நம் பார்வைக்கு மின்னுவது போல் தோன்ற காரணம் அந்த கண்ணாடி தான். அதாகப்பட்டது வளிமண்டலம் தான் காரணம். இப்போது நம் பிரச்சனை அதுவல்ல. பிறகு என்னதாண்டா பிரச்சனை என்ற உங்கள் ஆர்வம் எனக்கு புரிகிறது. மேற்கூறியதற்கமைய வளிமண்டலம் இல்லாத இடத்தில் விண்வெளியில் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து ISS பார்க்கும்போது நட்சத்திரங்கள் மின்னக்கூடாது இல்லையா? காரணம் வளிமண்டலம் ஏதுமில்லை. ஆனால் சங்கதி வேறு. அப்போதும் கூட பல நட்சத்திரங்கள் பிரகாசம் கூடி குறைவதாக காட்சியளிக்கிறது. ஆனால் அந்த பிரகாசம் கூடி குறையும் ஆவர்த்தனத்திற்கு எடுக்கும் காலம் நட்சத்திரங்கள் இரவு வானில் மின்னி மறையும் சொற்ப செகண்ட் கால அளவிடை போலல்லாது சில மணித்தியாலங்கள் முதல் நாட்கள் வரை நீடிக்கிறது. இது மிகவும் ஆச்சரியத்திற்குரியதொன்று இல்லையா? 16ஆம் நூற்றாண்டு வானியலின் பொற்காலம் எனலாம். 16ஆம் நூற்றாண்டு வரை நட்சத்திரங்கள் பற்றிய பிம்பம் ஓர் ஒளிர் விளக்கு CFL பல்ப் போல, அதாவது மாறாத ஒளி முதலாகவே காணப்பட்டது. பெரும்பாலான வானியலாளர்கள் வால் நட்சத்திரம், கொமெட் மற்றும் புதிய வான்பொருட்களின் வேட்டையில் மும்முரமாக இருந்த காலம் அது. அவ்வாறு ஒரு நாளில் தான் டேவிட் ஃபெப்ரிகஸ் 1596
ஜெர்மனி வானில் சீட்டஸ் உடுத்தொகுதியில் ஒரு புதிய நட்சத்திரத்தை அவதானிக்கிறார். ஆனால் அது காலப்போக்கில் மறைகிறது. அது ஓர் ஒளிர் விண்மீன் வெடிப்பு நோவா ஆகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் விண்மீன் மறைகிறது என்ற முடிவுக்கு வந்தார் ஃபேப்ரிகஸ். ஆனால் அது மீண்டும் சில காலங்களுக்கு பிறகு ஒளிர அல்லது பிரகாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே அது வால் நட்சத்திரமோ வழக்கமான யூசுவல் நட்சத்திரமோ இல்லை என்பது ஊர்ஜிதமாகிறது. ஆம், அது ஒரு புது வகையான நட்சத்திரம். தோற்ற பிரகாசம் மாறுவதால் காரணப்பேராக இது மாறும் நட்சத்திரம், வேரியபிள் ஸ்டார் எனப்படுகிறது. ஆக 1596 டேவிட் ஃபேப்ரிகஸால் சீட்டஸ் உடுத்தொகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒமிக்ரோன் செட்டி அல்லது மிரா மாறும் நட்சத்திரம், மிரா வேரியபிள் ஸ்டார் தான் வானியல் வரலாற்றில் அங்கீகரிக்கப்பட்ட முதல் மாறும் நட்சத்திரம் ஆகும். ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ்ட் வேரியபிள் ஸ்டார். புரியும்படி சொல்கிறேன். தோற்ற பிரகாச அல்லது ஆப்பரண்ட் பிரைட்னஸ் அடிப்படையில் பொதுவாக நட்சத்திரங்களை 2 வகைப்படுத்தலாம். ஒன்று மாறும் நட்சத்திரம் வேரியபிள் ஸ்டார், மற்றொன்று மாறாத நட்சத்திரம் நான் வேரியபிள் ஸ்டார். மாறும் நட்சத்திரம் என்பது தோற்ற பிரகாசம் மாறும் நட்சத்திரம் ஆகும். இங்கு தோற்ற பிரகாசம் என்பது குறித்த வான் பொருட்களை அவதானிப்பவருக்கு ஒப்சர்வர் தென்படும் பிரகாசத்தை குறிக்கும். ஆக மாறும் நட்சத்திரத்தின் தோற்ற பிரகாசம் நேரத்துடன் மாறும், அதாவது விட்டு விட்டு ஒளிரும் மின்குமிழ் போல இதன் பிரகாசம் நேரத்துடன் மாறுவதை வரைவாக அல்லது வளையாக பதிவு செய்ய முடியும். இதனை ஒளி வளையி லைட் கர்வ் என்போம். மாறும் நட்சத்திரத்திற்கு உதாரணமாக டெல்டா சிஃபை மற்றும் ஆர்ஆர் லைரே குறிப்பிட முடியும். ஆனால் மாறா நட்சத்திரம் என்பது தோற்ற பிரகாசம் நேரத்துடன் பெரிய அளவில் மாறாத நட்சத்திரம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு மாறாத ஒளிமுதல் போல. இதற்கு உதாரணமாக வெகா மற்றும் சிரியஸ் நட்சத்திரங்களை கூற முடியும். இத்தனை நாளும் சூரியனை கூட ஒரு மாறாத ஒளிமுதலாகவே கற்பனை செய்கிறோம். ஆனால் சூரியன் கூட ஒரு மாறும் நட்சத்திரம் தான். ஆனால் இதன் பிரகாச மாற்றம் பிரைட்னஸ் வேரியபிலிட்டி மிகவும் சிறியது. அதனால் பெரியளவில் இதனை வெற்றுக்கண்ணால் எம்மால் உணர இயலாது. சூரியனின் தோற்ற பிரகாசம் கிட்டத்தட்ட 11 வருட சுழற்சி கால பகுதியில் கிட்டத்தட்ட 0.1% விழுக்காடு மாற்றமடையும். இதனால் சூரியனை குறைந்த வீச்சு லோ ஆம்ப்ளிடியூட் மாறும் நட்சத்திரம் எனலாம். இதுவரையில் கிட்டத்தட்ட 58,000க்கும் மேற்பட்ட பல வகையான மாறும் விண்மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவை யாவும் ஜெனரல் கேட்டலாக் ஆஃப் வேரியபிள் ஸ்டார்ஸ் GCVS பட்டியலில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. www.avso.org வலைப்பக்கத்திற்கு சென்று எந்த ஒரு நட்சத்திரமும் மாறும் விண்மீனா மாறா விண்மீனா என அறியலாம். ஏன் இந்த மாறும் விண்மீன்கள் இத்துணை முக்கியமானது? மாறும் விண்மீன்கள் காலம் ஒளியில் வரும் சக்தி பொட்டலங்கள் இந்த அண்டத்தின் தகவல்களை காவி வரும். அந்த தகவல்களை பிரித்தெடுப்பதன் மூலம் இந்த அண்டத்தை பற்றிய நம் புரிதல்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. அதாவது நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா, வானியலாளர்கள் பல ஒளியாண்டு தொலைவில் உள்ள வான்பொருட்களின் தூரத்தை துல்லியமாக கணிப்பது எப்படி என்று? அதற்கு பதில் இம்மாறும் விண்மீன்கள் தான். இவற்றை நாம் வானியல் அடிமட்டமாக காஸ்மிக் ரூலர் கருத இயலும். இவற்றை பயன்படுத்தி விண்மீன் திரள்களுக்கு இடையிலான இன்டர்கெலாக்டிக் தூரத்தையும் கணிக்க இயலும். அது மட்டுமல்லாது சூரிய மண்டலத்திற்கு வெளியில் உள்ள புறக்கோள்களை எக்ஸோபிளானட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இரும விண்மீன் பைனரி ஸ்டார் பல் நட்சத்திரங்களின் மல்டிபிள் ஸ்டார் இருப்பை துணியலாம். மற்றும் நட்சத்திர அமைப்பு ஸ்டெல்லார் ஸ்ட்ரக்சர் மற்றும் நட்சத்திரத்தின் பரிமாணம் ஸ்டெல்லார் எவல்யூஷன் அல்லது நட்சத்திர ஆயுள் காலகட்டங்களை பற்றி கற்க இயலும். இப்படி இம்மாறும் விண்மீன்கள் இந்த அண்டம் பற்றிய நம் புரிதலை விஸ்தரிக்கிறது. சரி,
இப்போது இந்த மாறும் விண்மீன்களின் பொதுவான வகைகளை நோக்கலாம். அவை 2 வகைகள்: உள்ளார்ந்த மாறும் விண்மீன்கள் intrinsic variable stars மற்றும் வெளிப்புற மாறும் விண்மீன்கள் extrinsic variable stars. உள்ளார்ந்த மாறும் விண்மீன்கள் என்பது தோற்ற பிரகாச மாற்றம் விண்மீனின் உள்ளே நடைபெறும் மாற்றங்களால் ஏற்படுவதாயின் அதை உள்ளார்ந்த மாறிகள் என்போம், intrinsic variable. அப்படியல்லாது தோற்ற பிரகாச மாற்றம் வெளிப்புற காரணிகளால் ஏற்படுமாயின் அவற்றை வெளித்தோற்ற மாறிகள் extrinsic variable என்போம். மேலும் உள்ளார்ந்த மாறிகளை துடிப்பு மாறி விண்மீன் pulsating variable star மற்றும் பேரழிவு மாறி cataclysmic variable star என இருவகைப்படுத்தலாம். துடிப்பு மாறி விண்மீன் என்பது நட்சத்திரத்தின் மேற்பரப்பு ஆவர்த்தனமாக நேரத்துடன் விரிவடைந்து சுருங்கும் விண்மீன்களை குறிக்கும். அதே பேரழிவு மாறி cataclysmic variable என்பது விண்மீன்கள் வெடித்து சிதறுவதால் அல்லது சடுதியான சக்தியை சொற்ப காலத்துள் வெளியிடுவதால் தோற்ற பிரகாசம் மாறும் விண்மீன்கள் ஆகும். உள்ளார்ந்த மாறி விண்மீன்கள் போல வெளித்தோற்ற மாறி விண்மீன்களும் இருவகைப்படுத்தப்படும். ஒன்று கிரகண இருமை நட்சத்திரங்கள் eclipsing binaries, மற்றையது சுழற்சி மாறி விண்மீன் rotating variable stars. கிரகண இருமை விண்மீன்கள் என்பது இரு நட்சத்திரங்கள் ஒன்றை ஒன்று சுற்றுவதால் ஒரு விண்மீன் மற்றையதை மறைக்கும் போது தோற்ற பிரகாசம் குறைந்தது போல் காட்சியளிப்பது. அதே சுழற்சி மாறி விண்மீன் என்பது விண்மீனின் மேற்பரப்பில் வெப்பநிலை மாறுபாடு காணப்படுவதால் சில பகுதிகளில் கரும்புள்ளிகள் காணப்படும், சூரியனில் காணப்படும் கரும்புள்ளிகள் போல. இதனால் விண்மீனின் பிரகாசம் சில பகுதிகளில் கூடவாகவும் சில பகுதிகளில் குறைவாகவும் காணப்படும். இவ்விண்மீன் சுழலும் போது அது அவதானிக்கு தோற்ற பிரகாசம் நேரத்துடன் மாறுவதாக காட்சியளிக்கும். இப்போது இந்த மாறும் விண்மீன் அறிவை கொண்டு வில்லேஜ் விஞ்ஞானிகளாகிய நீங்கள் வானியலாளர்களுக்கு உதவப் போகிறீர்கள் அல்லது அவர்களோடு சேர்ந்து வேலை செய்ய போகிறீர்கள். அதற்கு மேற்சொன்ன மாறும் விண்மீன் பற்றிய அடிப்படை புரிதல் போதும். நீங்கள் செய்ய வேண்டியது அருகில் கொடுக்கப்பட்டுள்ள விரைவு துவங்கி குறி QR கோடினை அல்லது www.zooniverse.org மூலம் குறித்த வலைப்பக்கத்திற்கு சென்று மின்னஞ்சல் மூலம் தங்களை பதிவு செய்து கொண்டு சூப்பர்வாஸ்ட் வேரியபிள் ஸ்டார் என்ற திட்டத்தினுள் நுழையவும். கொடுக்கப்பட்டுள்ள சிறு பயிற்சிகளை டுட்டோரியல்ஸ் நன்கு வாசித்துவிட்டு மாறும் விண்மீன்களை வகைப்படுத்த விஞ்ஞானிகளுக்கு நீங்களும் உதவ இயலும். உங்கள் இம்முயற்சியும் ஏதேனும் ஆராய்ச்சிக்கு பயன்படும் இடத்தில் உங்கள் பெயர்களும் குறித்த ஆய்வில் நன்றி செலுத்தும் வகையில் குறிப்பிடப்படும். இவ்வண்ணம் வில்லேஜ் விஞ்ஞானிகளான நீங்களும் விஞ்ஞான வளர்ச்சிக்கு உதவி குடிமக்கள் விஞ்ஞானியாக சிட்டிசன் சயின்டிஸ்ட் மாற இயலும்.